சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தேவ சமூகத்திலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருவோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் சுகமளிக்கிற கர்த்தராக காணப்படுகிறார். இன்றைக்கும் கூட பரமபிதா உங்கள் அருகே நின்று, என் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர விரும்புகிறேன் என்று தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். தேவ சமூகம் நம் மத்தியிலே இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர விரும்புகிறார். உங்களுடைய ஆயுசை பூரணப்படுத்த தேவன் விரும்புகிறார். நீங்கள் என்னுடையவர்கள் என்று உங்களை தமக்கென்று உரிமை பாராட்டுகிறார். நீங்கள் எனக்கே சொந்தமானவர்கள் என்று தேவன் தம்முடைய ஜனங்களை தமக்கென்று உரிமை பாராட்டுகிறார். அப்படி உரிமை பாராட்டுகிற தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நான் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவேன் என்பது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி உரிமை பாராட்டுகிற தேவன் தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களுடைய ஆயுசை பூரணப்படுத்த விரும்புகிறேன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே யாரெல்லாம் பூரண ஆயுசையும் தேவன் கொடுக்கிற சுகத்தையும் தேவன் கொடுக்கிற ஆரோக்கியத்தையும் விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, உன்னுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் உமக்கே சொந்தமானவன், நான் உமக்கே சொந்தமானவள் என்று உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக, ஏறெடுத்து சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய பரம தகப்பன் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் சிருஷ்டித்தவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். அப்பா, பிதாவே என்று அழைக்கும்படியான உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட, கர்த்தாவே, உங்களுடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், எங்களுக்கு உங்களுடைய தீர்க்காயுசை வாக்குத்தத்தமாக அளித்திருக்கிறீரே, உங்களுடைய தீர்க்காயுசை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கே நாங்கள் சொந்தம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாக காணப்படுகிறார். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிப்பானோ அதுபோல நம்முடைய பரம பிதாவாகிய தேவனும் கூட அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில்
மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனிற்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதுபோலதான் நம்முடைய பரமபிதாவும் கூட அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு சுக பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை வியாதியிலே கிடந்து துடியாய் துடிக்கட்டும் என்று விரும்புவது கிடையாது. ஆஸ்பத்திரியிலே நீண்ட நாட்கள் படுக்கையிலேயே கிடந்து தவிக்கட்டும் என்று விட்டு விடுவது கிடையாது. அதுபோலதான் தெய்வ பிள்ளையே நம்முடைய பரமபிதாவும் கூட வியாதியிலும் வேதனையிலும் பலவீனங்களிலும் வேதனைப்படுவதை தாங்கிக் கொள்பவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே பிள்ளைகள் தவறு செய்யும் போது தகப்பன் பிரம்பினால் தண்டிப்பது உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைகள் செய்யும் போது தகப்பன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தண்டிப்பது உண்டு. ஆனால் எந்த பிள்ளைகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனே தகப்பனே நீர் விரும்புகிற நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தகப்பனுடைய நல்ல விருப்பங்களுக்கு தங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதுபோலதான் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனும் கூட சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகள் தமக்கு விரும்பாத காரியங்களை செய்யும் போது துணிகரமாக தேவனுக்கு விரும்பாத காரியங்களிலே ஈடுபடும் போது என்ன செய்கிறார் என்றால் சில சிக்ஷைகளை அனுமதிக்க கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் நம்முடைய பரமபிதா இரக்கம் உள்ளவராக காணப்படுகிறார். அதை தான் வேத வசனத்திலே நாம் படிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல பரமபிதாவாகிய தேவனும் கூட தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் பரமபிதாவிற்கு பயந்து அவர் அனுமதிக்கிற சிக்ஷைகளை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் தவறுகளை திருத்திக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் பரமபிதாவிற்கு பயந்து அவருடைய விருப்பம் நிறைவேறும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை பரமபிதா ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகளை குணமாக்க கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு யாராகிலும் தேவனை விட்டு தூரமாக போய் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து கண்ணீரோடு மனதிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நோயினாலும் வியாதியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நேராக கடந்து வருகிறது. தேவன் அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அவர்களுடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்கி தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாக நிறைவேற்றவே விரும்புகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் படிக்கும் போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை நாம் அங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நன்மையினால் எங்கள் வாய் திருப்தியாக காணப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக யாராயிலும் காணப்படுவார்களே, ஆனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் இன்னும் எங்களுடைய நாவிலே உண்டாயிருக்கவில்லை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொல்லும் விதமாக உங்களுடைய ஜீவியம் காணப்படுமேயானால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மாலே சிட்சிக்கப்படுவது உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமே என்பதை அறிந்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் குணமாக்கும். எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டருளும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் உண்மையான இருதயத்தோடு மன்றாடுவீர்களானால் கர்த்தர் உங்களை அவருடைய அன்பினாலே நிறைத்து உங்களுடைய வாழ்க்கையை
ஆசீர்வதிக்கக்கூடியவராக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் தான் நன்மையான ஈவுகள் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் தான் பூரணமான வரங்களும் உண்டாயிருக்கிறது. அந்த நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போதுதான் அவனுடைய வாழ்க்கை திருப்திகரமான ஜீவியமாக காணப்படும். ஆகவே கர்த்தாவே, மெய் திருப்திகரமான ஜீவியம் செய்யும்படியாக நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தாரும், பூர்ணமான வரங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் மன்றாடுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளாமல் காணப்படுகிறோம், தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற யாரானாலும் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கக்கூடிய, நீர் பிரியப்படுகிற ஜீவியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய சிரசின் மீது மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நீங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியான சில வழிமுறைகளை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சுட்டி காட்ட தேவாவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட வேத வசனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளும் போது கர்த்தருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதை நீங்கள் விளங்கி கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய அற்புதமான படைப்பாக காணப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற சகல பகுதிகளையும் அவயவங்களையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்கிறார் என்கிற எண்ணம் எப்பொழுதும் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைநார்கள், இரத்த அணுக்கள், சுவாச உறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல் அத்தனையும் கர்த்தருடைய கரம்தான் உருவாக்கினது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், உங்களை உருவாக்கின சர்வ வல்லவருக்கு உங்களை குணமாக்குவது மிக எளிதான காரியம் என்பதை நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறிந்தவர்களாக விசுவாசிக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துவது எளிதான காரியமாயிருக்கிறது. அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக தான் பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கும்படியாக அவருடைய இரத்தத்தையே கிரயமாக செலுத்தும்படியான பாக்கியத்தை அடைய செய்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்து பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து தன்மேல் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டு தியாகம் பண்ணி தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே விலைக்கிரயமாக செலுத்தி உங்களுக்கு விலையேற பெற்ற ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தெய்வ ஜனமே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக ஏற்றெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய சரீரம் தேவன் தங்கி இருக்கும்படியான தேவாலயமாக
காணப்பட வேண்டும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களுடைய சரீரத்திற்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். தம்முடைய வாசஸ்தலமாக உங்களுடைய சரீரம் காணப்பட விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். ஆம், உங்களுடைய சரீரமானது மகா பரிசுத்த ஸ்தலமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து வாசம் பண்ணுகிற சரீரத்தில் நோய்கள் வராத வண்ணம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் தங்கி இருக்கக்கூடிய உங்கள் சரீரத்திலே எந்தவித அந்தகார வல்லமைகளும் பிரவேசியாத வண்ணம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் கூட மகிமை உள்ளவராக நமக்குள்ளே தங்கி இருக்கக்கூடியவராக காணப்படுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில பலகீனங்கள் வருவதுண்டு. ஆனால் தேவன் ஆயுசின் நாட்களை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். தேவன் நியமித்த ஆயுள் நாட்களுக்கு முன்பாக யாரும் வியாதிப்பட்டு மரிப்பதை தேவன் விரும்புவதில்லை. ஆகவே தேவன் முன்குறித்த நாட்களுக்கு முன்பாக யாரும் தேவ ஜனங்கள் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம் சரீரத்தின் மீது சகல அடிகளையும் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வாக்குத்தத்தமும் தேவ ஜனங்கள் உரிமை பாராட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பிரமாணத்தை உருவாக்கினார். அந்த பிரமாணம் என்ன? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்கிற பிரமாணத்தை உருவாக்கினார். ஆம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை குறித்து 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதைதான் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, பரம தகப்பனே, நீர் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நான் பெற்று வாழ முடியாதபடி என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமில்லாதபடி காணப்படுகிறதா என்று முதலாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்திலே பலவிதமான கஷ்டங்களோடு காணப்படுவீர்களானால் நீங்கள் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுகிறேன். என் வாழ்க்கையை நீர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பை அடையும்படியாக அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவன் விரும்புகிற பிரியமான வாழ்க்கைக்கு உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்வீர்களானால் கர்த்தர் தாம் சிட்சிக்கிற புத்திரனை நேசிக்க கூடியவராக காணப்படுகிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையானது எல்லா பாவங்கள் சாபங்களிலிருந்தும் நீங்களாக்கப்பட்டதாக, சுத்திகரிக்கப்பட்டதாக, பரிசுத்தமானதாக, தேவனுடைய சாயலுக்கு ஒத்த ஜீவியமானதாக காணப்படுவதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் சத்துவத்திலே பெருகினவனாக காணப்படுவதை அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த நாளிலேயும் கூட நீங்கள் கேட்கிற சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். தேவனே, என் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாரும். தேவனே, நீர் தங்கி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமாக என்னுடைய ஜீவியம் காணப்படும்படியாக என்னை ஆசீர்வதியும். என்னுடைய வாழ்க்கையானது உம்முடைய நன்மையான ஈவுகளினாலும் பூர்ணமான வரங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும்படியாக என்னுடைய சிரசின் மீது உம்முடைய மகிழ்ச்சி சூட்டப்பட்டதாக காணப்பட செய்தருளும் என்று சொல்லி மன்றாடுங்கள். நிச்சயமாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சிரசின் மீது முள்முடி சூட்டினாரே,
அது உங்களுடைய சிரசிலே மகிழ்ச்சியை சூட்டும்படியாக என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டவர்களாக, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கிறது என்பதை விசுவாச அறிக்கையாக சாட்சியாக பகர்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களை குணமாக்குவேன் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சாட்சி பகர்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். தேவன் அனுமதித்த சிக்ஷைகள் அனைத்தும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவே என்று சாட்சி பகர்ந்தவர்களாக உங்களுடைய ஜீவியம் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையானது திருப்திகரமான ஜீவியமாக தேவனுடைய சமூகத்திலே காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையானது தேவன் தங்கி இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான ஸ்தலமாக இளைப்பாறுதலோடு காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையானது தேவன் தங்கி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக, தேவன் அருளின சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்ததாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நோய் இல்லாமல் நல்ல சுகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வியாதி உள்ளவர்களாக துன்பத்தை அனுபவித்து வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே தேவனே உம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை முழுமையாக எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இங்கே என்ன படிக்கிறோம்? ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து முழுமையான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் தேவன் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவன் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்தான் அவன் முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும். ஆகவேதான் நாம் இங்கே படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும் போது அது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலேயே செய்கிற வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உண்டாயிருக்கும். அவர்களுடைய சிரசின் மீதும் மகிழ்ச்சி காணப்படும். இங்கே நாம் படிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அப்படியானால் எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், தேவனிடத்தில் பலன் பெற்றுக் கொள்கிறவர்கள் அவர் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? சந்தேகத்தோடு உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையானது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக காணப்படக்கூடாது. எவ்வளவேனும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்றால், நான் தேவனிடத்தில் சேருகிறேன், தேவன் இருக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான ஜீவியமாக காணப்படும்படியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேடும் போது அவருடைய பலனை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண ஆரோக்கியமாக சௌக்கியமாக கடந்து வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வியாதிகளை குறித்து கேள்விப்படும் போது, நோய்களை குறித்து கேள்விப்படும் போது கவலைகள் உண்டாகி விடுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட கவலையோடு ஜீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் எல்லாம் அகன்று போக வேண்டும் என்கிற சிந்தனையோடுதான் தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அது ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நிவாரணமாக அமையும்.
எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனிடத்தில் சேருகிறீர்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக உங்களை அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய சிரசின் மீது மகிழ்ச்சி காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையானது சந்தேகத்தினால் நிரம்பினதாக ஒருபோதும் காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கையானது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக காணப்படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் பெருகும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்கினதையும் அற்புதங்கள் செய்ததையும் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அப்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற அற்புதகரமான சாட்சிகள் உங்கள் விசுவாசத்தை நிச்சயமாகவே அதிகப்படுத்தும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 89 வசனத்தை படியுங்கள். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 119:89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை படிக்கும் போது, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? தேவனுடைய வசனங்கள் எப்படிப்பட்டது? அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னாக தான் அற்புத சுகமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பின் கர்த்தர் அரணான பலனாக காணப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதை நீங்கள் படிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு பின்னாக தேவன் அரணாக பலனாக காணப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான் தெரியுமா? தெய்வ பிள்ளையே, தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேருபீன்கள், முழு பரலோகமே நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தர் 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 என்று துதி ஸ்தோத்திர பலிகளின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக நல்ல தீர்மானங்களை எடுத்து உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கி கொள்ளும் போது தேவன் நீங்கள் உரிமை பாராட்டுகிற வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாக இருந்து உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நீங்களும் தேவ சமூகத்திலே காணப்படுவீர்கள். கோடான கோடி தேவ தூதர்களுடைய துதிகளின் மத்தியிலே நீங்களும் இணைந்தவர்களாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? மேலான ஜீவியம் செய்கிறீர்களா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா என்றால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அரணான பலனாக காணப்படுகிறது என்பதை தேவன் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு அந்நியராக காணப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் அருளுகிற தேவ வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தாரும் என்று மன்றாடுங்கள். கர்த்தாவே, எனக்கு முழுமையான சௌக்கியத்தை கொடுத்தருளும் என்று மன்றாடுங்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு பின்னாக நீர் அரணான பலனாய் இருக்கிறீரே, அந்த பலனை நான் பெற்று ஜீவிக்கும்படியாக
என்னை ஆசீர்வதித்தருளும் என்று மன்றாடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், தேவனுடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. நன்மையினால் என் வாயை கர்த்தர் திருப்தியாக்கினார். அவரை நான் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். என் வாழ்க்கையானது மகிமையான ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவன் தங்கி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமாக என் ஜீவியம் காணப்படுகிறது. என்னுடைய சிரசு மகிழ்ச்சியினாலே முடிசூட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையானது திருப்திகரமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து சாட்சி பகருவீர்கள். ஒருவேளை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனுடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாதபடி உங்கள் ஜீவியம் காணப்படுகிறது என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது என்றால், நிச்சயமாகவே அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமா உங்களுடைய ஆவி பழுதடைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சில சிக்ஷைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நீங்கள் மன்றாட வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தினால் உண்டாகக்கூடிய ஜீவ பரிபூர்ண ஆரோக்கியத்தை எங்களுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக எங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உண்மையான தெய்வீக விருப்பத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய தயையுள்ள சித்தத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சொல்லுவீர்கள், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீர்கள். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு போதும் காணப்படாது. நீங்களும் சொல்லுவீர்கள், தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையிலே போஜனமாக மாறும்போது நீங்களும் விசுவாச அறிக்கை செய்ய முடியும். நன்மையினால் அவர் எங்கள் வாயை திருப்தியாக்கினார் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் நன்மையினால் எங்கள் வாயை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் 30% தேவ சித்தம் செய்கிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் 60% தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் 100% தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யும் போது நீங்கள் கர்த்தர் அருளின இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டு, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் நிரப்பினார், எங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமானதாக காணப்படுகிறது, எங்களுடைய வாழ்க்கை தேவனால் பலன் கொண்டது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், பரிசுத்தமாக ஜீவிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். ஆம், யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே சாட்சி உண்டாயிருக்கும், எங்கள் வாழ்க்கை திருப்தியாக காணப்படுகிறது என்று ஒரு சாட்சி உண்டாயிருக்கும். தேவனுடைய சித்தம் செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே போஜனமாய் இருக்கிறது என்று, தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆத்துமாவிற்கு ஆகாரமாய் இருக்கிறது என்கிற சாட்சி உண்டாயிருக்கும். தேவன் அருளுகிற ஜீவன் உண்டாயிருக்கும், தேவன் கொடுக்கிற பலன் உண்டாயிருக்கும், சிரசின் மீது மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். உங்கள் வாய் அவருடைய நன்மையினாலே திருப்தியாயிருக்கிறது என்று சொல்லுவார். தேவனுடைய வார்த்தைகளை புசிக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க, ஆம், உங்களுடைய உள்ளான மனிதன் பலன் கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர் என்று நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள். தேவனுடைய வசனம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று. தேவனுடைய வசனம் குறைவற்றது, எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாக அரணான பலனாக இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்று சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தம்முடைய ஜனங்களை சுகப்படுத்துவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று உரைத்தார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திற்கு கொண்டு வந்த போது மாராவை மதுரமாக்கி அந்த தண்ணீர் அண்டையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக மருத்துவர்கள் இல்லை. அன்றைக்கு வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே மருத்துவமனைகள் இல்லை. ஆகவே கர்த்தர் தாமே பரிகாரியாய் இருந்து அவர்களுக்கு அற்புத சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டிய நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆகவே கர்த்தர் அந்நாட்களிலே அவர்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவர்களுக்கு பரம வைத்தியராக காணப்பட்டார். ஏறக்குறைய 30 லட்சம் மக்களுக்கு ஆரோக்கியத்தின் நீரூற்றாக கர்த்தர் விளங்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் மாராவை மதுரமாக்கி விட்டு அந்த தண்ணீர் அண்டையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து, தேவனே உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லி மன்றாடுவீர்களானால் அந்த வாக்கு தத்தத்திற்கு பின்னாக இருக்கக்கூடிய தேவன் உங்களுக்கு அரணான பலனாய் இருந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஆரோக்கியத்தின் நீரூற்றாக உங்களுக்கு விளங்குவார். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தைகளை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை விசுவாசித்து அற்புத சுகம் பெற்றார்கள். வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 30 லட்சம் பேரும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, திடகாத்திரம் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, அவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களை போல காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களில் பலவீனமோ, தள்ளாடுகிறவனோ, தளர்ந்தவனோ, நோயாளியோ ஒருவனும் இருந்ததில்லை. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, ஒருவேளை முழுமையான பலனையும் ஆரோக்கியத்தையும் இழந்ததாக உணர்வீர்களானால் மன்றாடுங்கள். கர்த்தாவே, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய விரும்புகிறேன் என்று மன்றாடுங்கள். கர்த்தாவே, பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று மன்றாடுங்கள். கர்த்தாவே, நீர் நியமனம் பண்ண நாட்களுக்கு முன்னாக கர்த்தாவே, நான் வியாதிப்பட்டு சரீர மரணம் அடையாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி மன்றாடுங்கள். கர்த்தாவே, எப்பொழுதும் என்னுடைய ஆத்தும மனுஷன் திருப்தி அடைந்தவனாக காணப்படும்படியாக உடைய வார்த்தைகளையே சார்ந்து கொண்டு ஜீவிக்க செய்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது மாறா மதுரமாகும். நீங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறினதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறி இருந்திருக்குமே, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, கிருபையின் காலத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களுக்கு எவ்வளவு மேன்மையான ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்தருளுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தேவன் உருவாக்கின பிரமாணத்தின் மூலமாக யார் அந்த பிரமாணத்தின் மீது விசுவாசம் வைத்து யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, சுத்திகரிக்கப்படுகிறார்களோ, அவர்கள்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டான பலனை போல மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே வாழ்கிற ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனிலேயும் பலத்தின் மேல் பலனடைந்தவர்களாக, திருப்திகரமான ஜீவியம் செய்தவர்களாக, எங்களுடைய சிரசின் மீது மகிழ்ச்சி தங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக, பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள்.
நீங்கள் சொல்லுவீர்கள், தேவனுடைய வார்த்தைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று சொல்வீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், மாறாவின் அனுபவம், கசந்த அனுபவம் மாறினது. இப்பொழுதோ எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது அத்திப்பழ அடையை போல ருசிகரமானதாயிருக்கிறது என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திராட்சை குலையை போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது இனிமையாயிருக்கிறது என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய ஆத்தும வாழ்க்கை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்றதாக காணப்படுகிறது என்று சொல்வீர்கள். எண்ணாகமும் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. ஆகவே தெய்வ ஜனமே, நீங்கள் யாரும் ஆரோக்கியம் இல்லாமல் சௌக்கியம் இல்லாமல் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீ மாறா போன்ற கசப்பான அனுபவம் உடையவளாக காணப்படுகிறாய் என்றால் ஒன்றை அறிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையானது இன்னும் தேவன் எதிர்பார்க்கும் விதத்தில் பரிசுத்தமானதாக காணப்படவில்லை. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையானது சுத்திகரிக்கப்படாததாக காணப்படுகிறது. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையானது தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்கவில்லை. ஆகவே இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு, கர்த்தாவே எனக்குள்ளே நீர் வாரும், உடைய வார்த்தைகள் எனக்கு கர்த்தாவே ஆகாரமாக மாறட்டும், கர்த்தாவே எனக்கு ஜீவனை தாரும், என்னை உயிர்ப்பி தரணும், உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி அருளும், நீர் எனக்குள்ளாக மகிமையாக தங்கிரும் என்று சொல்லி உடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் சாட்சி பகிர்வீர்கள். நன்மையினால் அவர் எங்கள் வாயை திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது என்று சாட்சி பகருவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் காணப்படுகிற இடத்தில் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டு ஜீவிக்கிறீர்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயருவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு புதிய பலனை அடையும்படியாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு கிருபையின் காலத்திலே வாழ்கிற உங்களுக்கு தேவன் முழுமையான ஆரோக்கியத்தை உங்களுடைய உள்ளான மனித நிலையும் புறம்பான மனித நிலையும் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுவே உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று படிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தம் மீது விசுவாசம் வைக்கிற யாரானாலும் சரி, சத்தியத்தை நேசிக்கிற யாரானாலும் சரி, தேவன் பேரில் யார் விசுவாசம் வைத்தாலும், வாக்கு தத்தங்களின் மீது யார் தங்கள் நம்பிக்கையை வைத்தாலும் பட்சபாதம் இல்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக நம் தேவன் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்குரியவைகள் என்று இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் உரிமை பாராட்டுவீர்களாக. நாங்கள் தேவ ஜனங்கள் என்று சொல்லி உங்களை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களாக. தேவன் உங்களை காணும் போது சொல்லட்டும், இவர்கள் என் ஜனங்கள் என்று உங்களை குறித்து சொல்லட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை குணமாக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். ஆகவே சந்தேகத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் என்னை குணமாக்குவாரா, நான் குணமாவது தேவனுக்கு சித்தமா என்கிற சந்தேகத்திற்குரிய கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். காரணம், அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எதனால் வருகிறது என்றால் அவ்விசுவாசத்தினாலே கடந்து வரக்கூடியதாக காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள். அங்கே நாம் ஒரு சத்தியத்தை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்து முடித்து விட்டு
அவர் கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி கடந்து வருகிறான். இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்வதை நாம் அங்கே படிக்கிறோம். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தம்முடைய கரத்தை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லுகிறார். உடனே அந்த குஷ்டரோகி நீங்கி, அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் ஒரு நாளும் சந்தேகம் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை சுத்தமாக்குவாரா? கர்த்தரால் என்னை குணமாக்க முடியுமா? கர்த்தரால் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய சித்தம் நீ முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பெற்றுக் கொள்வதுதான் என்று வாக்குரைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட கர்த்தருடைய குணமாக்கக்கூடிய வல்லமைக்கு இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜனங்கள் உண்டு. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக கர்த்தருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்த ஜீவியமாக காணப்படுகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். தெய்வஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருக்குமே ஆனால் முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக காணப்படுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக காணப்படுகிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக காணப்படுகிற கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்காக பரலோக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக காணப்படுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரைக்கு பாத்திரமானதாக காணப்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய வியாதிகளிலிருந்து நாங்கள் விடுபடும்படியாக, எங்களுடைய நோய்களிலிருந்து நாங்கள் நீங்கும்படியாக, எங்களுடைய பலகீனங்களிலிருந்து நாங்கள் அகலும்படியாக உம்முடைய பரிந்துரை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்பீர்களான, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுவார். இன்றைக்கு அநேகர் பிதாவாகிய தேவன் மாத்திரம் போதும் என்று சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி அல்ல தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் சேரும்படியாக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்துரை பரலோக பிதாவாகிய தேவனிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்கள் பரலோக பரம பிதாவின் இரக்கம் கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே முடிசூட்டப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்கள். ஆனால் அந்த இரக்கத்தையும் கிருபையும் நீங்கள் பெற்று தேவனிடத்தில் சேரும்படியாக தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து மன்றாடுகிறவர்கள் நிச்சயமாகவே முழுமையான ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள்.
1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். இது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது செய்த ஊழியம் எப்படிப்பட்டது? உலகத்தில் வாழ்கிற மக்களுக்காக பிதாவாகிய தேவன் கொண்டிருந்த பரிபூர்ண சித்தத்தின் வெளிப்பாடாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வண்டை வருகிற அனைவரும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதுதான் வேதத்திலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 4 சுவிசேஷங்களில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் சுகமாவது தேவனுடைய சித்தம் என்பது உறுதியாக விசுவாசிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் யாரானாலும் சரி, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வார். அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக காணப்படுகிறார். ஆகவே பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம பிதாவின் இரக்கத்தையும் கிருபையையும் பெற்று பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமுடன் வாழ இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அப்பொழுது நிச்சயமாகவே தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலமாக காணப்படும். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாகவும் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தினதாகவும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவர்கள் எல்லாரும் சொஸ்தமானார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு திரளான ஜனங்களை சொஸ்தமாக்கின தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இன்றைக்கு இருந்து உங்களுடைய பூர்ண சௌக்கியத்திற்காகவும் சுகத்திற்காகவும் பரலோக பரம பிதாவினிடத்தில் மன்றாடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று படிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் போது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் என்ன? கர்த்தாவே, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். அதைதான் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நீர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய தேவன், நாங்களும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணினோம். உடன்படிக்கை பண்ணும் போது நாங்கள் சொன்ன காரியம் என்ன? கர்த்தாவே, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்வோம் என்று எங்களுடைய உதடுகள் விளம்பினதே. அப்படி உமக்கு பிரியமான ஜீவியம் செய்வோம் என்று எங்கள் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல், அது மாறாமல் இருக்கும்படியாக
மோடு பண்ணின உடன்படிக்கையிலே மீறாமல் காணப்படும்படியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும் போது அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்களை சுத்தவான்களாக மாற்றிக்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நீங்களும் சொல்லுவீர்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற அற்புத சுகம் நேற்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, நாளைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாய் இருக்கும். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அருளி செய்த வாக்கு தத்தங்களுக்கு பின்னாக அரணான பலனாக காணப்படுகிறார். அந்த வாக்கு தத்தங்களை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். அவரோடு செய்த உடன்படிக்கையிலே ஒரு நாளும் மாறாமல் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவின் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தணிந்து போவதில்லை. ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நாங்கள் பெற்று சுகமாய் வாழ்ந்திருப்போம் என்று இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவர்கள் சுகத்தையும் மன்னிப்பையும் பெற்று ரட்சிக்கப்படுகிறவர்களாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது தகுதியுடைய வாழ்க்கையாக மாறினதாக காணப்படும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பலத்த வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கேட்ட வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் வியாதியை உங்களிலிருந்து விலக்கினவராக காணப்படுவார். உங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார். அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே பரிகாரியாகிய சுகமாக்குகிற கர்த்தராக காணப்படுவார். கர்த்ததாமே கேட்ட வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தீரே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்று பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அடைந்த ஜீவியம் செய்வது உம்முடைய சித்தமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தீரே. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இனிமையானதாயிருக்கும், திருப்தி அடைந்ததாயிருக்கும், அவர்களுடைய சிரசின் மீது மகிழ்ச்சி தங்கி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக செய்தீரே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட நல்வாழ்வை பரலோக பிதாவே நீர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே உம்மை பின்பற்றி வந்த அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தீர். நீர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடியவராயிருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய பரிந்துரை ஜனங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி ஜனங்கள் இயேசுவே உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து உம்முடைய பரிந்துரைக்காக வேண்டிக் கொண்டவர்களாக பரலோக பரமபிதாவின் இரக்கத்தையும் கிருபையையும் பெற்று முடிசூட்டப்பட்டவர்களாக பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பெற்று நம்முடைய சிரசின் மீது மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி வாழ கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வதித்தவர்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாறா போன்று காணப்படுகிற கசப்பான எல்லா அனுபவங்களும் மாறட்டும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையானது மதுரமாக மாறினது என்கிற சாட்சி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே உயரும். எல்லா சாபங்களும் பாவ கிரியைகளும் அக்கிரமங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்தும் அகன்று போனதாக காணப்படும். பரலோக நல்வாழ்வாக அமையும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் தேவகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் தேவகமாம்,
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற, அவருடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக ஆசீர்வதித்து உங்களையும் பலப்படுத்தி தேவன் அருளுகிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஆட்கொண்ட ஜீவியமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டதாக மேன்மை அடைய தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆம்.